இல்லை ஆனால் இந்த நேரத்தில் இது ஒரு குரூஷியலான டைமாக இருக்குல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு செய்யணும், நம்ம ஆட்சியையும் பிடிக்கணும், அண்ட் அதே சமயம் ராஜ்யசபா சீட் கேட்குறாங்கன்னா அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும். அப்போ எது பிரதானமாக முக்கியமான விஷயமா பார்க்கும் திமுக? அதிக சீட்டு கொடுக்கறத தவிர்த்துரும். யாருக்கும் அதிக சீட்லாம் கிடையாது. அதான் சொன்னேன், விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் கொடுப்பாங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அது மட்டும் தான் நடக்கும். சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதிகள் மற்ற எந்த கட்சியிலும் அப்படி இருக்க மாட்டாங்க. கடந்த முறை கொடுத்தது குறைக்க மாட்டாங்க, இதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ராஜ்யசபா சீட்ல கடந்த முறை கொடுத்ததுலேருந்து யாருக்குமே குறைக்க மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் மட்டும் ஒரு 3-4 சீட் கூட வருங்கிறது தான் தகவலாக வருது. ஓகே, இடதுசாரிகளுக்கும் அதே சீட்டு, மதிமுகவுக்கும் அதே சீட்டாக தான் இருக்கும் அப்படி மாதிரி சொல்கிறேன். ஏன்னா ஓட் கெப்பாசிட்டி இதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்கல்ல, அதனால் அந்த அடிப்பில் தான் இருக்கும். மற்றபடி யாருக்கும் அதிக சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே, ஒரே ஒரு நிறைவான கேள்வி. காங்கிரஸ் பிளவுபட போகுது அப்படிங்கிறத பேசணும். ஒருவேளை காங்கிரஸ் பிளவுபடுது அப்படின்னா திமுக கூட்டணிக்கு போனாலும் பிளவுபடும், திமுக கூட்டணிக்கு போகலனாலும் பிளவுபடும் அப்படின்ற திமுக கூட்டணியில் இருந்து அதுக்கு பிளவுபடுது. திமுக கூட்டணிக்கு போனா ஏற்கனவே அங்க ஒரு சாரார் வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட், அவங்க மட்டும் தனியாக வேணா புரிஞ்சு போகலாம். ஓகே, டெல்லி ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா அப்படி அவங்க போறாங்கன்னா போவாங்க. அப்படி பார்த்தா காங்கிரஸ் ஒரு பிரிவாகி ஒரு பிரிவு திமுகவோட கூட்டணி வச்சிரும். ஓகே, பீட்டர் அல்ஃபோன்ஸு, கோபண்ணா, ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை, வசந்தகுமார், கன்யா, எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க. சீட்டு வாங்கினவங்க அடுத்து எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாரும் திமுக கூட்டணி தான் இருப்பாங்க. ஓகே, இதுவரை ஒரு எம்எல்ஏ எதிர்த்து பேசியிருக்காங்கன்னு சொல்லுவோம் திமுகவை. மாணிக் தாக்கூர், இந்த கோரிக்கை வச்சவங்க யாருமே எம்எல்ஏ கிடையாது, எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை உள்ளவங்களும் கிடையாது. நேற்றைக்கு கூட எம்எல்ஏக்களோட தான் மீட்டிங் முடிஞ்சிருக்கு, கேசி வேணுகோபாலோட. விஜய் ஆதரவு, விஜய்கிட்ட போகணுங்கிற கான்செப்ட் அவங்கள்ட்ட இருந்து வராது. ஓகே, கட்சிக்காரனா தன் கட்சிக்கு கூடுதல் சீட்டு வேணுங்கிறத எம்எல்ஏக்கள் மறுக்க மாட்டாங்க. திமுகவை சீண்டி பார்க்குறதா விரும்ப மாட்டான். ஏன்னா வேலை பார்க்கணும்ல, இவங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஏன்னா அவன் எம்எல்ஏ ஆகணும், அதில் வந்து தெளிவாக இருப்பாங்க. அதனால் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வந்து தமிழ்நாடு திராவிட காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்து திமுகவோட 2 சீட்டு வாங்குவாங்க.